Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பழனி அப்படிங்கறவங்க பாத்தீங்க அப்படினா ஒரு 4 அவுட்புட் சென்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த இமேजेस தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு பெட்ரூம், 3 இன்டீரியர், ஒரு எலிவேஷன் அனுப்பியிருக்காரு. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இங்க இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒயிட் கலர் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. ஐ திங்க் இந்த லைட்டோட இதுதான் ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் ரொம்ப ஒயிட்டா இல்லாம இருந்துச்சுன்னா கொஞ்சம் நார்மலா இருக்கும், கொஞ்சம் வார்மா இருக்க மாதிரி இருக்கும். இந்த இடம் மட்டும் ரொம்ப பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மேல சீலிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த சீலிங்ல வந்து இந்த ஹேங்கிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து மிரரா இல்லை ஹோலான்னு தெரியல. பட் இந்த இடத்துல வந்து நம்ம மிரர் கொண்டு வர வேண்டாம், இல்லை ஹோலா இருந்தாலும் இந்த இடத்துல சுற்றியும் லைட்ஸ் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே மேட் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இது வந்து ஹேர் அண்ட் ஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹேர் அண்ட் ஃபர் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 3dsmax, இது எல்லா இமேஜஸுமே பார்த்தீங்கன்னா 3dsmaxல பண்ணது தான். இந்த இடத்துல ஹேர் அண்ட் ஃபர் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி வராமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் யூனிஃபார்மாக கரெக்டாக இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிரர் ஒர்க் தான் சூப்பராக இருக்கு. அதாவது நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மிரர் ஒர்க் பண்ணும்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும். அதனால மிரர் கிரியேட் பண்ணும்போது மட்டும் கரெக்டாக அந்த ரிஃப்ளெக்ட் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓவராலாக இது இந்த ரூம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடம் மட்டும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்களும் வேறு யாராவது இந்த மாதிரி ரூம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இதை சாம்பிளாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால். ஸோ லிவிங் ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 சீலிங் இருக்குது பார்த்தீங்களா, மேலே சீலிங் வந்து இந்த ரெண்டுமே ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட்டுக்கு பதிலாக நம்ம உட் கலர் ஏதாவது கலந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லுக்கு ரிச் லுக் கொடுக்கும். அதே போல் இங்கே ஹேங்கிங் பிளான்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா, ஸோ லிவிங் ஹாலில் ஒரு பிளான்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல டிவிக்கு பக்கத்தில் ஹேங்கிங் பிளான்ட் வச்சுருக்கீங்க, ஓகே. இந்த இடத்துலலாம் வந்து வேறு திங்ஸ் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த டேபிள் வந்து எப்போவுமே இந்த சோஃபாவிலேருந்து கொஞ்சம் தான் தள்ளி இருக்க மாதிரி இருக்கணும். இங்கே உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ரொம்ப எட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இந்த டேபிளும் இருக்கனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் முன்னாடி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் உட்கார்றவங்களுக்கும் சரி, இந்த பக்கம் உட்கார்றவங்களுக்கும் சென்டராக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஏன் செட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது இருந்தால் இன்னும் கொஞ்சம் லுக் நல்லா இருந்திருக்கும். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. அதே போல் தான் சேம் இஷ்யூ இந்த ஹேர் அண்ட் ஃபன், ஸோ இதுவும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வைக்கும்போது கொஞ்சம் ஹைட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஹைட்டு கம்மி பண்ணிவிட்டு இந்த இடம் வேறு பிளான்ட் வச்சு, அதாவது வேறு திங்ஸ் எதாவது வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஹைட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த இடத்துலையுமே டிவி யூனிட்லாம் வைக்கிறீங்களே, ஸோ இந்த டிவி யூனிட்டில் இந்த டேபிளில் அதாவது மேலே இருக்க அந்த இதில் வந்து கொஞ்சம் வேறு ஏதாவது ரிமோட் இந்த மாதிரி திங்ஸ் இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பெட்ரூம் தான். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீட்டாக இருக்குது. ஒரே ஒரு கரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட் இருக்குது பார்த்தீங்களா, சைட் டேபிள். ஸோ இந்த சைட் டேபிளில் வந்து லைட்டு வந்து இந்த ஹைட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே படுத்துருக்காங்க அப்படின்னா கரெக்டாக ஃபேஸ்க்கே வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டேபிள் ப்ளஸ் லைட் ரெண்டுமே ஹைட்டு கம்மி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸுங்கிற அளவுக்கு ஓவராலாக சூப்பராகவே இருக்குது. இந்த ஒரு கரெக்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ வேறு யாருக்காவது உங்களுக்கும் இதில் ஏதாவது ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் கொடுத்தீங்கன்னா அவங்க சரி பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன், ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ இதுவும் 3dsmaxல பண்ணது தான். ஸோ இதில் வந்து கேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கேட்டுக்கு வந்து வேறு மாதிரி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் கேட்டில் கொஞ்சம் பிளாக் கலந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கேட் எஃபெக்ட் வந்திருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே ஓகே. இந்த கேட் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜஸ் சாம்பிளாக வச்சு நீங்கள் வேறு யாராவது ட்ரை பண்ணுறாலும் பண்ணலாம். இல்லை இதில் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கொடுங்க. எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.